ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு சூப்பரான விலாகோடு வந்திருக்கேங்க. வெள்ளிக்கிழமைன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன சாமி ஞாபகம். சாமி கும்பிடணும், அம்மன் கோவிலுக்கு போகணும், அம்மனை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விலாக் ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்க போகுது. நேத்திக்கு நாங்கள் புட்லூர் அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோங்க. அந்த வீடியோவை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டோங்க. நான், என்னுடைய வீட்டுக்காரரு, மூத்த மக 3 பேரும் தான் நேற்றுக்கு கோவிலுக்கு போயிருந்தோம். சின்ன வருத்தம், என்னுடைய 2வது வாண்டை அழைச்சிட்டு போக முடியல. ஏன்னா அவளுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, ஆஃபலி எக்ஸாம். அதனால் அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா. இப்போ கோவிலுக்கு வந்தாச்சுங்க. வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் அம்மனை நல்லா வழிபட்டுக்கங்க. முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு அடுத்ததாக இப்போ அம்மனை போய் வழிபட போகிறோம். அதுக்கான க்யூவில் தான் போய் நிற்க போகிறோம். நாங்கள் போயிருந்த டைம், அதாவது நேத்திக்கு ரொம்ப கூட்டமாகவும் இல்லை, அதே சமயம் சுத்தமாக கூட்டம் இல்லாமலும் இல்லை. ஓரளவு மக்கள் இருந்தாங்க. பட் ஃப்ரீயாக மூவ் ஆச்சு லைன். உள்ளே போகிற வரைக்கும் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கேன், பின்னாடியே என்னுடைய மகளும் என்னுடைய வீட்டுக்காரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் உள்ளே சாமிக்கிட்ட போகிறப்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்துட்டு நாங்கள் சுற்றி வந்தோம். இது எனக்கு செகண்ட் டைம் புட்லூர் அம்மன் கோவிலுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன், இது செகண்ட் டைம். நல்லா பொறுமையாக அம்மனை வழிபட்டோன்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணுமே. உள்ளே கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம், ஒரு 20 நிமிஷம் கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேருங்க குழந்தை வரம் வேண்டி நிறைய வளையல், 5 வகையான சாப்பாடெல்லாம் வச்சு அம்மனுக்கு சாமி கும்பிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வரவங்க மெயினாக எதுக்காக வராங்கன்னா குழந்தை வரம் வேண்டிதாங்க. இந்த அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போன அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுக்குறாங்களாம் இந்த அம்மா. அங்கே விசாரிச்சதில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, வரன் அமையாமல் இருக்குது, தள்ளி தள்ளி போகுது அப்படின்றவங்களும் புட்லூர் அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போனால் ரொம்ப சீக்கிரமே வரன் கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேத்திக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டேங்க. அதனால் கோவிலுக்கு வந்திருந்தோம். புட்லூர் அம்மன் கோவிலுக்கு வந்தால் கண் திருஷ்டியும் கழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் வந்திருந்தோம். அம்மனை நல்லா சாமி கும்பிட்டோம். இப்போ அம்மன் சன்னதியில், அதாவது கோவிலில் ஒரு இடத்துல எப்போவுமே உட்காருவோம், அந்த மாதிரி தான் புட்லூர் அம்மன் கோவில்லையும் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே பாருங்களேன் எத்தனை சீமந்தம் பண்ணுறாங்க. அங்கே வேண்டிக்கிட்டு பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா குழந்தை வரத்துக்குன்னே இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான அம்மனாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கு இந்த விவரம்லாம் தெரிஞ்சுது. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. நிறைய பேருக்கு சீமந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய வளையலெல்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு. அதே மாதிரி 5 வகையான சாப்பாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அம்மனுக்கு வச்சு வழிபட்டுட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொழுது போனதே தெரியல.
என்னை விட்டால் நாள் முழுக்க கோவில்லையே உட்காந்துக்கிட்டு இருப்பேங்க. என் மக கூட வந்திருக்கிறா இல்லையா, அதனால் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு கோவிலில் இருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அதாவது கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். கிளம்பி வெளியே வரப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒரு 5-6 பேர் இருந்து ஒரு கர்ப்பிணி அம்மாவுக்கு சீமந்தம் பண்ணாங்க. இப்போ நான் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்களேன். ஆக்சுவலாக வெளியில் வரப்போ தான் கிளம்பி வெளியே வரப்போ தான் பார்த்தோம். நான் ஒரு 5 நிமிஷம் இருந்து நான் பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சிட்டு நான் நின்று பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், அங்கே தான் அந்த கர்ப்பிணி அம்மாவை உட்கார வச்சுட்டு வளையல், அதுக்கப்புறமேட்டு 5 வகையான சாப்பாடு இதெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி வழிபட்டாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போ நான் பார்த்துட்டு வெளியே தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். கோவிலுக்கு வெளியே நிறைய கடைகள் இருக்குங்க. நிறைய கடைகள் இருக்குது. இதுதான் கோவிலினுடைய என்ட்ரன்ஸ். அங்கேயே நிறைய பேர் மடிப்பிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மடி ஏந்தி ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு வெளியே நிறைய கடைகள் இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கும். கோவிலுக்கு வெளியே பூ, பழம், அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையானது. அடுத்தது வளையல் கடைக்கு நிறைய இருக்குது. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் தேடி வரவங்களுக்கு சீமந்தம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் வளையல் கடைகள் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய இருந்ததுங்க. லாஸ்ட் டைம் வரப்போ, இதுக்கு முன்னாடி நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் வந்திருந்தோம். இந்த இடத்துலலாம் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. பட்டு நேத்திக்கு போயிருந்தப்போ ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஆனால் நாங்கள் போயிருந்த டைம் அமாவாசை டைம். ஒரு வேளை அமாவாசை டைம்னால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல் இருக்குது. பட் நேத்திக்கு அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. கோவிலுக்கு வெளியே நல்லா சுற்றி பார்த்தோம், நானும் என்னுடைய பொண்ணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க வீட்டுக்கு. நான் இந்த அம்மன் கோவிலுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அங்கே இருந்த கர்ப்பிணிமார்களை பார்த்து தாங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம், இந்த புட்லூர் அம்மனை வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயந்தான். அவங்க ஒவ்வொருத்தருமே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் குழந்தை தங்குச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யாராவது எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், பட் இன்னும் எங்களுக்கு குழந்தை நிற்கலை, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்றவங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத எடுங்க. கூடுதலாக இந்த அம்மனையும் கொஞ்சம் வழிபட்டுட்டு போங்க, மனதார வேண்டிக்கிட்டு போங்க. கண்டிப்பாக குழந்தை வரம் அந்த அம்மா தருவாங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.